எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். 21,000 ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் 15 லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் என பிரதமர் மோடி பேசும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இன்ஃபோசிஸ் முன்னாள் தலைமை அதிகாரி என்ஆர் நாராயணமூர்த்தியும் இதே கருத்தை பேசுவது போன்ற வீடியோ பரவி வருகிறது. இதை பலரும் பகிர்ந்து வரும் நிலையில் இது குறித்து மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்கான பத்திரிகை தகவல் அலுவலக சரிபார்ப்பகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் பேசுவது போன்று வெளியான வீடியோ போலியானது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது AI தொழில்நுட்பத்தில் டிஜிட்டல் முறையில் வடிவமைக்கப்பட்டது என்றும் யாரும் ஏமாற வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரான் மீதான ராணுவ தாக்குதலை இந்திய அரசு கண்டிக்க வேண்டும் என பிரதமருக்கு திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலக அமைதியை அச்சுறுத்தும் வகையில் ஈரான் நாட்டின் மீது ராணுவ தாக்குதல் நடத்தியிருக்கும் இஸ்ரேலை விசிக வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசும் இஸ்ரேல் நாட்டின் இந்த ராணுவ தாக்குதலை கண்டிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஈரானின் அணுசக்தி சோதனைகள் தடுத்து நிறுத்தும் வகையில் ஈரானின் முக்கிய நகரங்கள் மீதும் அணுசக்தி ஆராய்ச்சி மையங்களின் மீதும் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது என குறிப்பிட்டுள்ள திருமாவளவன், ஈரான் நாட்டைச் சேர்ந்த முக்கியமான அணு விஞ்ஞானிகளும் ராணுவ தளபதிகளும் கொல்லப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதனை இந்தியா வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். அனைத்து கல்லூரிகளிலும் உள்ள காலி பணியிடங்கள் அனைத்தையும் நிரப்ப வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள 100 அரசு மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 252 புதிய படிப்புகள் நடப்பாண்டில் தொடங்கப்பட உள்ள நிலையில் அந்த படிப்புகளை நடத்துவதற்காக 252 கௌரவ ஆசிரியர்களை மட்டுமே நியமித்துக் கொள்ள தமிழக அரசு தற்போது அனுமதி அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பொதுவாக கல்லூரிகளில் முதற்கட்டமாக 3 ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்ற குறைந்தபட்ச தேவையை கூட தமிழக அரசு இதுவரை மறுத்துக் கொண்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார் அன்புமணி. 43 கல்லூரிகளில் 49 புதிய படிப்புகள் ஏற்படுத்தப்பட்டு அவற்றில் 2950 மாணவர்கள் சேர்க்கை இடங்கள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன்படி மொத்தம் 100 கல்லூரிகளில் 252 புதிய படிப்புகள் அறிமுகம் செய்யப்பட்டு 13,346 மாணவர்கள் சேர்க்கை இடங்கள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஒரு படிப்புக்கு ஒரு ஆசிரியர் வீதம் 252 ஆசிரியர்களை மட்டுமே நியமிக்க அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும் அவர்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் 25,000 ரூபாய் மட்டுமே அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள அன்புமணி இது உயர்கல்வியை இழிவுபடுத்தும் செயல் எனவும் கண்டித்துள்ளார். மதுரையில் திடீரென போராட்டம் நடத்திய அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். மதுரை வி. சத்திரப்பட்டி காவல் நிலையம் ரவுடிகளால் தாக்குதலுக்கு ஆளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அந்த காவல் நிலையத்தை பார்வையிட RP உதயகுமார் அதிமுகவினருடன் சென்றார். அதற்கு அவருக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. இதை கண்டித்து RP உதயகுமார் தனது ஆதரவாளர்களுடன் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அவர் கைது செய்யப்பட்டார். உங்களுக்கு அனுமதி இல்லைங்க. எதுக்குங்க அனுமதி இல்ல? எதுக்கு அனுமதி இல்ல? எதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லுங்க. ப்ளீஸ் டெல் மீ, எதுக்கு அனுமதி இல்ல சொல்லுங்க. என் தொகுதிகளை போறதுக்கு உங்களுக்கு அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. எனக்கு சட்டம் தெரியும். எனக்கு சட்டம் தெரியும். 10 years I have cited law and order அட்மினிஸ்ட்ரேஷன்ல. காரை ஓரத்தில் நிறுத்துறேங்கிற காரை மறைக்கிறீங்க. பழம்பெரும் நடிகை கொல்லங்குடி கருப்பாயி அம்மாள் காலமானார். அவருக்கு வயது 98. சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி பகுதியில் பிறந்தவர். வானொலி நிலையத்தில் 30 வருடங்கள் பணிபுரிந்தார்.
பாண்டியராஜனின் ஆண் பாவம் படத்தின் மூலம் திரைப்படத்திற்கு அறிமுகமானார். ஆயுசு 100, கோபாலா கோபாலா உள்ளிட்ட பல்வேறு படங்களில் பாட்டி வேடத்திலும் நடித்துள்ளார். நாட்டுப்புற இசையில் முன்னோடிகளில் ஒருவராக தமிழகம் முழுவதும் கருதப்பட்டார். பின்னர் பிற இசைக்கலைஞர்களுக்கு உதாரணமாக இவர் திகழ்ந்தார். பல திரைப்படங்களில் பாடல்களை பாடியுள்ள கொல்லங்குடி கருப்பாயி அம்மாள் கலைமாமணி விருது பெற்றுள்ளார். இந்த நிலையில் வயது மூப்பு காரணமாக அவர் காலமானார். அவரது மறைவுக்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். பாமகவில் அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையே உச்சகட்ட அதிகார சண்டை நடைபெற்று வருகிறது. கட்சியை கைப்பற்ற இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு வியூகங்களை வகுத்து வருகின்றனர். தொகுதி வாரியாக மக்களை சென்று சந்திக்கப் போவதாக அன்புமணி அறிவித்துள்ளார். இதனால் பாமகவில் தொண்டர்களும் நிர்வாகிகளும் கடுமையான அதிருப்தியில் உள்ளனர். அவர்களில் ஏராளமான நிர்வாகிகள் விலகி அதிமுகவில் சேர்ந்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் முன்னிலையில் அவர்கள் இன்று அதிமுகவில் இணைந்தனர். மேலும் பலர் இணையக்கூடும் என சொல்லப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 18 மசோதாக்களில் 15 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். மருத்துவ கழிவுகளை பொது இடங்களில் கொட்டுவோர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கும் மசோதா உள்ளிட்ட 2 மசோதாக்களுக்கு நேற்று ஒப்புதல் அளித்துள்ளார். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் கிடப்பில் போட்டு வந்தார். இது தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது. ஆளுநருக்கு கடும் கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம் 10 மசோதாக்களுக்கு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளித்தது. கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்தார். இந்த நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட 18 தீர்மானங்களில் 15 தீர்மானங்களுக்கு தற்போது ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். திமுக ஆட்சியில் காவல் நிலையத்திற்கே பாதுகாப்பு இல்லை என EPS விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாக தொடர்ந்து விமர்சித்து வரும் EPS முதலமைச்சர் MK ஸ்டாலின் திறனற்ற ஆட்சி நடத்துவதாகவும் விமர்சித்து வருகிறார். இந்த நிலையில் மதுரை V. சத்திரப்பட்டி காவல் நிலையத்தை மர்ம நபர் சூறையாடியுள்ளதாக புகார் எழுந்தது. இந்த சம்பவம் அதிர்ச்சியூட்டுவதாக தெரிவித்துள்ள EPS திமுக ஆட்சியில் காவல் நிலையத்திற்கு கூட பாதுகாப்பு இல்லை என சாடியுள்ளார். முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆட்சியில் மக்களுக்கும் மக்களை காக்க வேண்டிய காவல்துறைக்குமே பாதுகாப்பு இல்லை என்றும் தற்போது உச்சத்தின் உச்சமாக காவல் நிலையத்திற்கே பாதுகாப்பு இல்லை என்றும் விமர்சனம் செய்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று EPS தலைமையில் ஆட்சி அமையும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணி அமைத்து அதிமுக தேர்தலை சந்திக்கிறது. ஆனால் 2026ஆம் ஆண்டு கூட்டணி ஆட்சி அமையும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு மேலாக தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைக்கும் என அண்ணாமலை தொடர்ந்து கூறி வருகிறார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் ராமராக EPS-ஐ முன்னிறுத்தி தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்றும் இதில் எந்த குழப்பமும் வேண்டாம் என்றும் EPS தலைமையில்தான் ஆட்சி அமையும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கைக்கு நீட் தேர்வு நடைபெற்றது. 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதினர். கடந்த மே மாதம் 4ஆம் தேதி இந்த தேர்வுகள் நடைபெற்றன. இந்த நிலையில் நீட் தேர்வு முடிவுகளை தேசிய முகமை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் இருந்து மட்டும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் நீட் தேர்வை எழுதியிருந்தனர். என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.